அன்பான நேயர்களே, எனது இனிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நவக்கிரக கோலத்தை பற்றி பேச போகிறோம். கோலங்கள் எவ்வளவோ இருக்குது, நிறைய போடுறாங்க. நிறைய விஷயங்களுக்கு, விசேஷங்களுக்கு, எல்லாத்துக்கும் போடுறாங்க. வாசலில் தினமும் கோலம் போடுறாங்க. அதுலேயும் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் பிரமாதமாக ரொம்ப அழகாக அருமையாக கோலம் போடுறாங்க. இந்த மார்கழி மாதம் உற்சவம் நடக்கும்போது நிறைய கோலங்கள் எர்லி மார்னிங், அதாவது ரொம்ப சீக்கிரம் எழுந்திருச்சு அந்த வாசலை தெளித்து அவங்க வந்து கோலம் போடும்போது அந்த அழகே ஒரு நல்ல அழகு தான், தனி அழகு தான். இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே சாமி இருக்கிற இடத்துல தினமும் என்னென்ன கோலங்கள் போட வேண்டும், அதை பற்றி நம்ம இப்போ ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது கோலங்கள் போடுவதால் என்ன நன்மை, அது வந்து எதற்காக பயன்படுகிறது, கோலமாகட்டும், மலர்களாகட்டும், பூஜைக்குரிய எந்த சாமான்கள் ஆகட்டும், அது எதற்கு உகந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். கோலம் என்றால் ஏனோ தானோ என்று போடக்கூடாது. இப்போது ஞாயிற்றுக்கிழமை, முதல்ல இதுக்கு இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மறுபடியும் கேட்க கேட்க அவருடைய மனசில் ஆழமாக பதியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடக்கூடிய நாள். அதனால் சூரிய பகவானுடைய கோலத்தை போட வேண்டும். சுவாமிக்கிட்ட போட்டுட்டு அதில் சூரியனுக்கு கோதுமை அந்த மாதிரி உணவுகளை நாம் படைத்து வணங்கினோம் என்று சொன்னால், தாமரை, இது மலர் சன்ஃப்ளவர், அது சூரியனுடைய பிடித்தமான மலர், அதெல்லாம் வந்து நம்ம பண்ணும் பொழுது சூரியனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, சகல காரிய சித்தி. அதாவது எதையெல்லாம் நாம் வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது தானாக வந்து சேரும். இப்போது தானாக வந்து சேரக்கூடியதுக்கு எதுக்கு நம்ம இந்த விஷயங்களெல்லாம் செய்யணும்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. ஒரு காஃபி குடிக்கணும்னு சொன்னாக்க எழுந்திரிச்சு போய் கிச்சனில் பால், டிகாஷன், ஃபில்ட்ரு தயார் பண்ணி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணினா தான் காஃபி குடிக்க முடியும். ஒன்றுமே செய்யாமல் உட்காந்த இடத்துலையே காஃபி குடிக்கணும்னா தானாக எப்படி வரும்? அதே போல் தாங்க இதுவும். வாழ்க்கையில் முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை கோலத்தை சூரிய பகவானை வழிபடுறதுக்கான கோலமாக போட வேண்டும். இதுக்கப்புறம் திங்கக்கிழமை சந்திரன் வழிபாடு. திங்கக்கிழமை வந்து அதோட கோலத்தை போட்டு அதில் என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, முன்னேற்றம், தடங்கள் நீக்கம். இந்த சந்திரனை வழிபடுறதுனால தடங்கள் நீக்கமாகும். அப்புறம் இந்த வாழ்க்கையில் முன்னேற்றங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நிறைய மைண்டு ரிலேட்டட் சந்திரன், அதனால் அது வந்து நமக்கு கிளியராக இல்லாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் டிசிஷனையும் எடுக்க முடியாமல் இருக்கும். அதனால் நம்ம வந்து மனசை பக்குவமாக, அதாவது ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறதுனால நம்மளோட பாத்து கிளியர் ஆகும் மைண்டில். ஸோ அப்போ நம்ம எடுக்கிற டிசிஷனும் நல்ல விஷயமா இருக்கும். அதனால் திங்கக்கிழமை இந்த கோலத்தை போட்டு அரிசியினால் செய்த பாயசமோ நைவேத்தியத்திற்கு எதையாவது செய்து வழிபட வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை அடுத்தது. செவ்வாய்க்கிழமை குரு பகவானுக்கு, இது குஜ பகவான், அதாவது செவ்வாய் பகவானுக்கு அதிபதி அங்காரகன். அவனுக்கு நம்ம வந்து கோலத்தை போட்டு அந்த செவ்வாய்க்குரிய பலன் என்ன, அப்படி எலுமிச்சம்பழ சாதமோ அல்லது வடையோ இது மாதிரி ஏதாவது ஒரு செஞ்சு வழிபட்டாக்க அதில் நமக்கு என்ன கிடைக்குன்னா, சத்துருக்களை ஜெயித்தல். அதாவது நமக்கு பேக் பைட்டர்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸில், ஸ்கூலில், எங்கே வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு பேக் பைட்டர்ஸ் டெஃபினட்டாக இருப்பாங்க. அவங்கள வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல வழியாக இது அமையும். இது சத்துருக்களை வெற்றியடைய செய்யும், சத்துருக்களிலிருந்து நம்மை வெற்றியடைய செய்யும். அடுத்தது புதன்கிழமை. புதன் பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டாக்க, சகல சாஸ்திர ஞானம், அதாவது அறிவு, மேத்தமெட்டிக்ஸ்,
ஜிகே இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து வரணும்னு கேட்டாக்கா புதன் வந்து உச்சமாக இருக்கணும். புதன் நல்லா இருந்தால் தான் அதுக்கு அவங்களோட படிப்பு அறிவு கூர்மையாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்கு இந்த புதன் கோலத்தை வரைந்து நம்ம வந்து பச்சை பயிறு சம்பந்தப்பட்ட உணவு அல்லது புளியோதரை என்று சொல்லுவோமே, அதை நைவேத்தியம் செய்து விஷ்ணு பகவானுக்கு படைத்தால் நம்முடைய காரியங்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அடுத்தது வியாழக்கிழமை, குருவோட ஸ்துதி. அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு அவரோட கோலத்தை போட்டு அந்த கோலம் போட்டதுக்கப்புறம் அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்க சகல சம்பத். அதாவது இப்போ நம்ம படிப்பு வரும்னு சொன்னோம், புத்தி சரியாகிறதுக்கு சந்திரனை வழிபட்டோம், சூரியனை வழிபட்டால் தைரியமும் மனசில் ஒரு நல்ல தாக்கமும் ஏற்படும். இப்போது இதுக்கு குரு பகவானை வேண்டினாக்கா என்ன கிடைக்கும்னா இதோட பலன்கள் எல்லாம் இந்த குரு பகவான் கொடுப்பாரு. சகல சம்பத். படித்தாதாங்க வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சாதான் சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சாதான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு எஜுகேஷனுக்காகட்டும் அல்லது கல்யாணம் ஆகட்டும் ஒரு குழந்தையாகட்டும் எல்லாத்துக்கும் குருவோட ஆஸ்பெக்ட், குருவோட திருஷ்டி ரொம்ப முக்கியம். அதனால் குரு பகவானை வேண்டிக்கணும். இவருக்கு கொண்டக்கடலை ரொம்ப பிரியமானது. கொண்டக்கடலை சுண்டலோ ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான ஒரு ஐட்டங்களை பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தது வெள்ளிக்கிழமை, சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே எதுக்காக வேண்டிப்பாங்கன்னு கேட்டாக்கா கல்யாணத்துக்காக. கலத்தரக்காரகன் சொல்லுவாங்க சுக்கிரனை. இந்த கலத்தரக்காரகன் ஸ்ட்ராங்காக இருந்தாக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பார்ட்னர் லைஃப் வந்து நல்லா அமையும். ஸோ இந்த இது சுக்கிரனுக்காக நம்ம வேண்டிட்டு கொள்ளு, ராஜிமா இந்த மாதிரியான உணவு வகைகளை படைத்து நம்ம வந்து விளக்கேற்றி சுக்கிரனுக்கு வேண்டிட்டாக்க நமக்கு விவாக பிராப்தி. யாருக்கு குழந்தை இல்லையோ அவர்களுக்கு குழந்தை, யாருக்கு திருமணம் ஆகவில்லையோ அவர்களுக்கு திருமணம், அப்புறம் ஹெல்த் இஷ்யூ, அதெல்லாம் கண் பார்வை, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது சுக்கிரன். ஸோ இந்த 4 விஷயங்களும் சுக்கிரனிலிருந்து கிடைக்கும். அடுத்தது சனிக்கிழமை. சனிக்கிழமை வந்து சனிக்கு உகந்த நாள். அதாவது 2 பேருக்கு தான் ஈஸ்வரன் பட்டம், சனீஸ்வரன் பரமேஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சனீஸ்வரன்கிறது வந்து வியாதி, கடன், பேய், பிசாசு எல்லாமே இந்த சனி ஆக்கிரமத்தில், சனியோட உச்சகட்டத்தில் சனி வந்து 8லேயோ 12லேயோ இருந்ததுனாக்க சந்திரன்லேருந்து நம்மளை பிடிச்சு இழுத்துடும். ஒன்றா பெட்டில் படுக்க வச்சிடும், இல்லைன்னாக்கா ஹாஸ்பிட்டல், கோர்ட்டு கேஸு, ஜெயிலு, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு நிறைய பாவங்களுக்கு தண்டனைன்னு சொல்லலாம். அது மாதிரி அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த நேரத்தில் அமையும். அதனால் அது நீங்குவதற்காக இந்த சனி பகவானுக்கு கோலமிட்டு சனி பகவானை வேண்டிக் கொண்டு எள்ளு சாதம், வடை, இது மாதிரியான உணவு வகைகளை வைத்து பிரசாதம் செய்துவிட்டு இறைவனை சனி பகவானை வேண்டிக் கொண்டு 4 பேருக்கு நல்ல இது ஷேர் பண்ணினாக்க அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாக்க நீடட் பர்சனுக்கு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இந்த கடன் தொல்லை, பயம், அச்சம், பேக் பைட்டிங் அண்டு இந்த இது அதாவது இந்த நீக்கங்கள், பேயினால் தொந்தரவு அல்லது யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க இப்படி ஒரு பயம்லாம் இருக்கும், இதெல்லாத்தையும் நீக்கக்கூடியது சனி பகவான். அடுத்தது ராகு. ராகு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டாக்க அவரோட கோலத்தை போட்டு அவரை வணங்கி வந்தாக்க அவருக்கு வந்து எந்த காரியத்திலையும் வெற்றி அடையக்கூடிய வழிகாட்டியாக இருப்பார். ஏன்னு கேட்டாக்க ராகு நேரத்தில் ராகு தான் படிப்பு, வந்து ஃபாரின் ட்ராவல், எக்கனாமிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டு எல்லாமே கொடுக்கக்கூடியது. ராகு வந்து நல்லது தாங்க. ராகு, சனி இதெல்லாம் நல்ல கிரகங்கள். ஆனால் என்னன்னு கேட்டாக்கா போகும்போது எல்லாம் கொடுத்துட்டு போகும், பர்மனெண்ட்டாக கொடுக்கும். சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த ராகுவுக்கு எலுமிச்சம்பழம் மிகவும் பிரீத்தியானது. எலுமிச்சம்பழம் மாலை துர்க்கைக்கு போடுறது, துர்க்கை வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த கோலத்தை போட்டு துர்க்கையை வழிபட்டால் அவர்களுக்கு நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது கேது பகவான். கேது பகவானுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்க வந்து கேத்துவோட கோலத்தை போட்டு வழிபட்டு கேத்துவுக்காக அது பண்ணும்போது கேத்து
பரிகாரம் அது பூஜை பண்ணும் பொழுது நம்ம மனசில் வேண்டினாக்க தரித்திரம், வியாதி, பீடைகள் இதெல்லாம் நீங்கும். இப்போது வியாதிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஒரு வயசில் வரக்கூடியது தான், இயல்பாக வரக்கூடியது தான். அது மிஷின் தானே உடம்பு. ஆனாக்க அந்த வியாதியை கூட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் மனசுனால். அந்த மனசுக்கு தான் ரொம்ப பயப்படுறதுனாலையோ அல்லது அந்த மனசில் ரொம்ப யாரோ 4 பேர் சேர்ந்து நம்ம ப்ரெஷர் பண்ணுறதுனாலையோ நம்மளோட வியாதிகள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முதல்ல நம்மளை கிளியராக வச்சுக்கணும், நம்ம மனசு கிளியராக வச்சுக்கணும். அப்போ அந்த கேத்து வந்து இதெல்லாம் சரி பண்ணி வைக்கிறதுக்கு வேண்டிண்டாக்க கேத்துவுக்கான உணவு வகைகள், அதாவது அவருக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்து என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு நம்ம பிரசாதம் பண்ணி 4 பேருக்கு கொடுத்தோம்னாக்க ரொம்ப விசேஷமானது. இதெல்லாம் வந்து எதுக்காக நம்ம பண்ணணும் இந்த கிரகங்களுக்கு அப்படின்னு கேட்டாக்க, கிரகங்கள் எல்லாமே சர்வெண்ட் டு காட். அந்த கடவுளை வழிபடுவதற்கு முன்பு கிரகங்களை வழிபட்டால் கிரகங்கள் தான் நமக்கு வழிகாட்டியாகவும் வழி நடத்துபவராகவும் இருக்கிறாங்க. அதனால் இவங்களை வேண்டிக்கிட்டாக்க இங்கே எல்லா பரிகாரங்களும் இவங்களோடையே முடிஞ்சு போயிடும். கடவுள்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை, இவங்களே நம்மளை சரி பண்ணிவிடுவாங்க. இதுதாங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி நியூஸு. கேட்டுட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.